நண்பர்களே, அஸ்வின் மேல எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு இப்ப சுத்தமா இல்லைங்க. அஸ்வின பார்த்தாலே எனக்கு புடிக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சிஎஸ்கே இதுவரைக்கும் இந்த சீசன்ல 3 மேட்ச் விளையாண்டுருக்கோமா? அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாருங்களேன், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்ல அஸ்வின் பவுலிங் சூப்பரா போட்டாரு. ஒத்துக்கிறேன், ஹெட்ஸ் ஆஃப். 2வது மேட்ச் நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆப்போசிட்ல சிஎஸ்கே விளையாண்டோமா? அதுல இந்த பில் சால்ட் இருக்கான் பாருங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அஸ்வின் எப்படா ஓவர் போடுவாரு, அவரோட ஓவரை 6-4 அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. அஸ்வின் போடுற ஒவ்வொரு பாலையும் கண்ணை மூடிட்டு 6 அடிக்கிறான் இந்த பில் சால்ட். அஸ்வினோட கெப்பாசிட்டி கொஞ்சமா ரொம்பவும் லோவா போயிருச்சு. அஸ்வின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அஸ்வின் மேல இருக்கிற மரியாதை எனக்கு போச்சுங்க. சரி, 3வது மேட்ச் அஸ்வின் போடுற ஒரு ஓவர்ல இந்த நிதிஷ் ராணா 19 ரன் அடிக்கிறான். ஏங்க, அஸ்வின் இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாண்டுருக்காரா இந்த சீசன்ல? 3 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டா? இப்போ வந்த நூர் அகமது ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட் எடுக்கிறான், 2 விக்கெட் எடுக்கிறான். ஏன் அஸ்வினால் அது பண்ண முடியாதா? ஏதோ அஸ்வின் இந்த டைம் ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க, சிஎஸ்கே நான் இந்த டைம் கண்டிப்பா ஜெயிச்சிரும், அஸ்வின் இந்த டைம் நம்ம சிஎஸ்கேக்கு நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, பவுலிங்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கனவையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன், இப்பவே புதைச்சிட்டேன். சரிங்க, அதை விடுங்களேன். போன வருஷம் 2024 ஐபிஎல்ல அஸ்வின் 15 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அந்த 15 மேட்ச்ல வெறும் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சத்தியமா சொல்றேன், அஸ்வினோட கிரிக்கெட் லைஃப் கொஞ்சமா காலி ஆகிட்டு இருக்கு. இதை அஸ்வின் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவர் பிராக்டிஸ் எடுத்து கம்பேக் கொடுக்கணும். சரிங்களா? எனக்கெல்லாம் ரொம்ப அப்செட்டுங்க. ஏன் அஸ்வின் இப்படி பண்றாருன்னு. எனக்கெல்லாம் அஸ்வின் மேல நம்பிக்கையே இல்லை. அஸ்வினை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, அஸ்வின்ட்ட பவுலிங் கொடுத்துட்டீங்களா, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா ஒரு ஓவருக்கு ஒரு 30 ரன்னாவது போவோம் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் பசங்களாம் அஸ்வின் ஓவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க. எப்படா அஸ்வின் பவுலிங் போடுவாரு, அவரோட ஓவரை 6-4 அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அஸ்வின், நான் உங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். அந்த ரெஸ்பெக்ட்லாம் கொஞ்சமா கம்மியாகிட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? இனிமேலாவது பவுலிங் கரெக்டாக போடுங்க அஸ்வின். நீங்கள் என்னதான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு உங்களை நீங்களே புகழ்ந்து பேசிக்கிட்டாலும் நீங்கள் போடுற ஓவரில் தான் உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்கள் பவுலிங் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நூர் அகமதுலாம் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்கிறான். ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான் எடுக்கிறீங்க. உங்கள் ஓவரை டார்கெட் பண்ணி 6-4 அடிக்கிறானுங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அஸ்வின் அப்படிங்கிற பிராண்டு கொஞ்சமாக டோட்டலாக காலி ஆயிரும். சரிங்களா? நம்ம இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பசங்க ஸ்பின்னு போடுறானுங்க, பவுலிங் போடுறானுங்க. சரிங்களா? இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட் காலி தான். சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் அஸ்வினை பற்றி இப்போ ஒரு 4-5 வார்த்தை சொன்னேன்ல, அதில் ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்வின் இதுக்கு மேலே அவர் எப்படி பெஸ்ட்டாக விளையாடலாம், இனிமேல் அவரோட ஃப்யூச்சரில் எப்படி விக்கெட்டை எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.